நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்தோம், ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் சைட்டு, அதாவது ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்கும், ஒரு சைடு வந்து 28 அடி இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 40 அடி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 35 அடி, அந்த மாதிரி இந்த ஒரு சைட்டு. இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்படி இந்த கிராஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 சென்ட் வரும். இந்த இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் வந்திருக்கு. இந்த கிராஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி பிளான் பண்ணி போட்டு இந்த வீடு கட்டணும், இந்த வீடு கட்டுறப்ப நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, என்னென்ன சுச்சுவேஷன் இந்த வீடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்குது. ஏன்னா ஒரு வீடுங்கிறது நம்ம வந்து ரொம்ப வாழ்நாள் கனவு, இந்த வாழ்நாள் கனவு சொல்லப்போனால் இந்த கிளைண்ட் வந்து ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க அந்த அக்கா வந்து நம்ம ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறப்ப பார்த்தோன்னா இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக இருந்தது. கிராஸாக இருந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சைட்டெல்லாம் ஃபுல்லாமே குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த குப்பையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த சைட் கட்டுறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. நாங்கள் கட்டவே ஃபஸ்ட்டு குப்பை போட்டு வந்து இடங்காட்டிக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேரெல்லாம் வந்து குப்பையை போட்டாங்க. அப்பவும் வந்து நாங்கள் கேமராவில் வச்சு கொஞ்சம் நிறைய ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண முடிச்சு. அதனால இந்த வீடு ஒரு சவாலான வீடுனே சொல்லலாம் கட்டுறப்போ. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடு நல்லாவே ஃபினிஷிங் நல்லா வந்து பண்ணிட்டோம். கிளைண்ட் சைடு வந்து நல்லா ஹாப்பி, ஏன்னா அவங்க எதிர்பார்த்த வீடு இந்த வீடு நல்லா வந்திருக்கு. நம்ம குவாலிட்டியும் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடு ஸ்கிப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண தவிர்க்கு. நன்றி. இப்போ இங்கேருந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு அதை நம்ம மேலே கிரானைட் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங் கிரானைட் போட்டு டைல்ஸ் என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணோம், டைல்ஸ் வந்து டைல்ஸர் கொட்டியிருக்கோம். தனியாக போகிற டைலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அதான் ட்ரையாங்கிள் வித் லேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக பாக்ஸ் டைப் பண்ணாமல் ட்ரையாங்கிள் லேசர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் அவுட்டர் லுக் அவுட்டர் லுக் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். உள்ளேருந்து ட்ரையாங்கிள் தெரியும், வெளியேருந்து ட்ரையாங்கிள் தெரியும், அது பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சன் அந்த பக்கம் போகுதுன்னா வெளிச்சமும் நல்லா வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டு கிளாஸ் போட்டு அடைச்சிருவோம். நான் வந்து இது வந்து கிளாஸ் போட்டு அடைக்கல. ஏன் பார்த்தீங்கன்னா இது அடைச்ச மாதிரி ஆயிரும், காற்று வந்து வென்டிலேஷன் சரியாக இருக்காது. அதே மாதிரி இது வந்து நல்லா வெளிச்சமும் இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்கும். சொல்லி இந்த லேசர் கட்டிங் வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி லேசர் வந்து சன்லைட் அடிக்கிறப்போ இந்த ஷேடை நல்லா வந்து நம்ம சூப்பராக தெரியும். அந்த இப்போ வந்து மோடமாக இருக்குது, ஒரு நாள் வந்து ஷேட் அடிக்கிறப்ப ஒரு வீடியோ ஒன்று எடுத்து பண்ணலாம். இப்போ மேலே அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி விட்டுருக்கு. இது வந்து ஒரு கிராஸான இடத்துல வந்து நம்ம எப்படி பால்கனி மாதிரி விட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் ஆக்சுவலி இந்த பில்டிங்கோட கிராஸ். இப்போ மேலே தெரியும் நமக்கு எவ்வளோ கிராஸ் இருக்குது. இந்த கிராஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி இப்படி கட் பண்ணி இது ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்கோம். இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளாஸ் சீலிங் போட்டு மேலே வந்து எஸ்எஸ் ஒர்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஏரியா மேட்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்பாளையம் பார்த்தா ஹீல்ஸ் வந்து நல்லா தெரியும். ஹீல்ஸோட வியூ தெரியறதுக்கோசரம் இந்த ஒரு சர்க்கிள் போட்டு அதில் சின்ன ஒரு ரெயிலிங் எம்எஸ் ரெயிலிங் கொடுத்து வச்சு ட்ரை பண்ணோம். இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹீல்ஸ் வியூ ஒரு மார்னிங் டைம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்னிங் டைம் நம்ம இங்கே வந்து நின்று அப்படி பார்த்தோம்னா ஹீல்ஸ் வந்து நமக்கு சூப்பராக தெரியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ரெய்னிங் சீசன், இங்கே மழை துளி வந்துட்டு இருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்படி கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஒரு மூட் ஆஃபில் இருக்கிறோம், இல்லை ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட ரிலாக்ஸாக இங்கே வந்து நின்று ஒரு லைட்டாக ஒரு காஃபியோ ஒரு டீயை குடிச்சிட்டு பார்த்தோம்னா நமக்கு அப்படி நமக்கு மனசு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு சின்ன ட்ரை பண்ணோம். அது நல்லாவும் வந்துருச்சு, கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை ட்ரை பண்ணோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வந்து தீக்குடு வந்து யூஸ் பண்ணி விட்டு இதில் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஒன் சைடு வச்சுட்டோம். கிளைண்ட் சைடு வந்து அவங்க வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி இமேஜ் இருக்கும். அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, எனக்கு வந்து காடு ஒரு இமேஜ் தான் வேணும் அப்படிங்காட்டிக்கு நம்ம காட் லட்சுமி வந்து நம்ம வந்து கார்விங் பண்ணி வச்சு நம்ம பாலிஷ் பண்ணிவிட்டு, இது வந்து மேட் பாலிஷ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல் கிளாஸி பாலிஷ் பண்ணுறது கிடையாது. மேட் ஃபினிஷிங் பண்ணுறப்ப தான் லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால மேட் ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி உள்ள போய்
வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹால் வந்து 16x16 சைஸில் வந்து ஹால் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ விட்டுருப்போம். ஒன்று வந்து எல்லாமே உள்ள இந்த மேல் போர்ஷன் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா இன்டீரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளைண்ட் வந்து இருக்க போகிறாங்காட்டி மேல் போர்ஷன் மட்டும் இன்டீரியல் பண்ணிட்டு இந்த மேலே 3 பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் கசரம் 3 விண்டோஸ் விட்டுருக்கோம். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் விண்டோ வந்து தேக்கு விட்டும், மீதி விட்டெல்லாம் வந்து மகாகனி விட்டது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ப்ரொவிஷன் வந்து எதுக்காக விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மீன் தொட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் விட்டுருக்கோம். மீன் தொட்டி வச்சுட்டு இதில் வேறு ஏதாவது திங்ஸ் எதாவது சம்திங் வச்சுக்கலாம். அப்படி இந்த ஹால்லேருந்து இப்படி நேரம் இங்கே வந்தோம்னா இது ஒரு கிச்சன் வித் டைனிங். இது ஒரு கிச்சன் வித் டைனிங். இந்த ஓப்பனில் வந்து வுட் ஒர்க் பண்ணி விட்டோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா 16x10 சைஸில் வந்து கிச்சன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் வந்து கீழே டைல்ஸ் இந்த டைல்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா மேட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா லேடிஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணுங்காட்டிக்கு நமக்கு கால் வந்து ஸ்லோ பண்ணாமல் இருக்க தண்ணியில் சிந்துவாங்க. நம்ம மேட் கிளீன் டைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு மேலே கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே 10 feet வரைக்கும் டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் இன்டீரியல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கு. இன்டீரியல் எல்லாமே வந்து கிளைண்ட் ஸ்கோப்பு தான், நம்ம பண்ணல. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, கிளைண்ட் ஸ்கோப்லேயே விட்டு பண்ணியாச்சு. அதே மாதிரி இது வந்து நார்மலான சில்வர் சிங் இல்லாமல் ஃபைபர் சிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கோக் வந்து விட்டுருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நல்ல தண்ணி, ஒன்று வந்து உப்பு தண்ணி, 2 வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து உப்பு தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அங்கே உப்பு தண்ணி வருது. நல்ல தண்ணி கனெக்ஷன் வரப்போ வந்து அவங்களுக்கு வந்து இங்கேருந்தே கிச்சனுக்கு வந்து நல்ல தண்ணி அவங்க பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் கீழே எல்லாமே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பொருளெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கு. அது மாதிரி பொருள் திங்ஸு வச்சுக்க உண்டான அவங்க பொருள் எல்லாமே உள்ள கூட்டு வச்சுக்கலாம். அதுக்கும் யூஸ் பண்ணிக்க. இப்போ சிலிண்டருக்கு அப்புறம் சிலிண்டர் வந்து உள்ள வந்து இங்கே உள்ள வைக்கிற மாதிரி தான், அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம கிரானைட் போட்டு அதுமாதிரி தண்ணி வந்து கீழே வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் மேலே லைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு 1.5 inch அளவுக்கு மேலே ரைஸ் பண்ணி நம்ம அதை ஒட்டியிருக்கோம். ஏன்னா தண்ணி நாளைக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணி கழுவுறாங்கன்னா மேலே ட்ரெஸ் எல்லாம் இங்கே வந்து ஆகாமல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இங்கே இதில் இந்த டைனிங் இடத்துல இங்கே ஒரு விண்டோ, நல்லா வென்டிலேஷன் ஒரு விண்டோ யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து சிங் இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அப்படி இங்கே கைக்கு ஒரு மாதிரி இங்கே ஒரு சிங் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து 11 feet ஹைட் வச்சுருக்கோம். நார்மலாக 10 feet வைக்காம ஹைட் வந்து 11 feet வச்சுருங்காட்டிக்கு ஏடா ஸ்பேஸ் வந்து உள்ளே வந்து அவங்க பொருள் திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து மேலே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அப்படியே உள்ள இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இந்த நிலவு வந்து மகாகனி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து ரெடிமேட் டோர் தான். மைக்கா டோர் சொல்லுவோம். இந்த மைக்கா டோர் ஒட்டி இது பண்ணியிருக்கு. உள்ள இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 மாஸ்டர் பெட்ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து சில டைல்ஸ் வந்து கிளாஸி யூஸ் பண்ணி போட்டோம். அதே மாதிரி இந்த ஜன்னல் வந்து யூபிஎஸ் ஜன்னல் போயிருக்கோம். எதுக்காக நீங்கள் வந்து டேர்கேஸ் அந்த பக்கம் வருது, அது ஓப்பன் டைப் நம்ம பண்ண முடியாதுங்காட்டுக்கு டேர்கேஸ் வச்சுட்டோம். அந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் வந்து மகாகனி ஜன்னல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் வென்டிலேஷனுக்கு வரக்கு. அப்புறம் இது ஒரு சின்ன செல்ஃபு கடப்பக்கல் யூஸ் பண்ணி உள்ள அங்கே ஒரு செல்ஃப் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதுலேயே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி மேலே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். கீழே வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூம் வித்து இது வந்து பூஜை ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்காக வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கடற்கல்ல வச்சு கட்டினதுக்கு அப்புறம் வந்து வுட் ஒர்க் பண்ணி அது மேலே வுட் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணங்காட்டிக்கு கொஞ்சம் நமக்கு வந்து இடம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். வுட்ல ஃபுல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் கடப்பட்ட சிவில் ஒர்க் பண்ணிட்டு நம்ம வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்கு.
அப்புறம் இந்த இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. இந்த பாத்ரூம் சைட் பார்த்தீங்கன்னா 6க்கு 5.5 சைஸில் வச்சுருக்கோம். பாத்ரூம் வந்து 7 ஃபீட்டில் வரைக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். வெஸ்டர்ன் டைலட்டு, அதுக்கு ஹேண்ட் வாஷிங்க்கு வாஷ் பேஷன் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் மேலே வந்து கீசரெல்லாம் வந்து மாட்டி ஃபிட் பண்ணிட்டோம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஷவர் லைன் எல்லாமே கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி கீழே வந்து வால் மிக்சர் எல்லாமே கொடுத்துட்டோம். அதே மாதிரி மெயினாக ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஃபுட் லேம்ப் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நைட் டைமில் வந்து எல்லாமே வந்து பெரிய பிசினஸ் வைப்பாங்க, கொஞ்சம் போகிறக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் லேம்ப் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம். எல்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற எல்லா வீட்டுக்கும் கீழே வந்து ஃபுட் லேம்ப் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நைட் டைமில் வந்து எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போவாங்க, அதுக்கோசரம் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து இங்கே வந்து பக்கத்துல ஹால்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து ஸ்மால் சைஸு, ஒரு 10க்கு 10 சைஸில் தான் இந்த பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூம்லேயும் வந்து அதே மாதிரி நம்ம வந்து வுட் ஒர்க் வந்து இந்த பெட்ரூம்ல அதே மாதிரி வந்து வுட் ஒர்க் வந்து நம்ம இந்த மேல்போசம் மட்டும் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்கு, இன்டீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூமுக்கு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த ரூம்ல ஒரு விண்டோ வந்து வென்டிலேஷன் வந்து வரக்கோசம் இந்த ரூம்ல ஒரு விண்டோ வந்து கொடுத்துட்டு இதுலேயும் வந்து ஒரு செல்ஃப் அவங்க திங்ஸ் இல்லை புக்ஸ் ஏதாவது வைக்கிறாங்க அந்த மாதிரி கடப்பக்கில் திங்ஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதுவும் அதுதான். இதுவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வுட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு சம்திங் எதாவது பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வச்சுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் ஒர்க் பண்ணி வுட் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு சிவில் பண்ணி வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேரியேஷன் வரும், அவ்வளோதான். அப்புறம் இதில் ஒரு பாத்ரூம், இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 5.5க்கு 5 சைஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்தியன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு சேம் வால் மிக்சர் சவலை எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். டைல்ஸ் எல்லாமே வந்து நார்மல் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1.25க்கு 1ங்கிற சைஸ்ல இருக்கிறது. இப்போ மேல் போர்ஷன் மட்டும் கிளைண்ட் வந்து அவங்க இருக்கிறங்காட்டிக்கு மேலே மட்டும் இன்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழ் போர்ஷன் வந்து இன்டீரியல் ஒர்க் பண்ணல, ஏன்னா அது வந்து ரெண்ட்டுக்கு ஒரு பர்பஸ் காட்டிக்கிறது பண்ணல. இப்போ கீழ் போர்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டியிருக்கிறாங்க. இது மேலே வந்து உணர்ந்துக்குவாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் விடுறோம். ரெண்டல் விடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியரில் பெருசாக பண்ணல, நார்மலாக நம்ம ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணுவோமோ அதை மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப் வச்சுருக்கோம். அது வந்து மேட் ஃபினிஷிங் கிரானைட்டு வித் உள்ள என்ன டைல்ஸ் போட்டிருக்கோமோ அந்த டைல்ஸோட இது வந்து நம்ம வந்து ரைஸர் வந்து ஒட்டிட்டோம். இதில் சேம் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் தேக்கு விட்டு போட்டுவிட்டு அது கிளாஸு வித் கார்விங் ஒர்க்கோட ஒரு டிசைன் விட்டு பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விட்டு இருக்கும், 2 ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ விட்டுருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ தேக்லியும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ அந்த மகாணி மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது 4க்கு 6 சைஸில் வந்து இப்போ விட்டுருக்கு. 2 சைஸுமே வந்து 4க்கு 6 சைஸ் விட்டுருக்கு. இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16 சைஸில் போட்டிருக்கோம். அதுமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். 4x2 டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. இங்கே டிவி யூனிட் நாளைக்கு வந்து இவங்க சப்போஸ் டிவி மாட்டுறாங்க அந்த மாதிரி மாட்டுறாங்கன்னா அவங்க ரெண்டுக்கு வரவங்களுக்கு வந்து பண்ணுற விட்டுருக்கோம். அதுமாதிரி இதில் வந்து ஒரு செல்ஃபு, சின்னதாக ஒரு செல்ஃபு 3க்கு 4 சைஸ் செல்ஃபு, அதுக்கு இது கடப்பக்கல் வச்சு பிளாக் கோட்டிங் வந்து அடிச்சிட்டோம். ஓகே. இந்த அதேமாதிரி இது கிச்சன் வித் டைனிங் இதில் இருக்கு. கிச்சன் வித் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10 ஃபீட் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 வர மாதிரி பிளான் பண்ணி விட்டுருக்கு. அது மாதிரி சிங்கிள் ஃபைபர் சிங்கு, கிரானைட் குக்டாப் கிரானைட் வந்து கிரானைட் போட்டுட்டு பிளாக் வித் டாட் கிரே போட்டு அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம மேலே வந்து உழுகாமல் இருக்கிறதுக்கு வந்து மேலே வந்து ரைசர் வந்து கொஞ்சம் தூக்கி விட்டு ஒரு அரேஞ்ச் மாதிரி வந்து ஒட்டியிருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு இன்டீரியல் பண்ணாமல் நம்ம நார்மலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே வந்து செல் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட்டும் கூட கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்க கேட்டிருந்தாங்க
நம்ம செங்கல் இல்லாமல் செல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கல் வச்சு தான் ஒரு ரேக் மாதிரி வச்சு கட்டி இது இடத்த அடைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல வச்சு காடி மாதிரி எடுத்துருக்கோம். காடி மாதிரி எடுத்து உள்ள வந்து சொருக்கி வச்சிருக்கோம். இது வந்து தாங்கும் உங்களுக்கு ஒன்றும் ஃபால்ட் ஆகாது, அந்த மாதிரி வச்சிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து கீழே நாளைக்கு வந்து சப்போஸ் ரெண்ட் வரவங்க எதாவது இப்படி பண்ண மாட்டாங்க, ஏதாவது திங்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான இது ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கிரானைட் வந்து செல்ஃப் வந்து கொடுத்துட்டோம். இது டைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துட்டு அதுக்கு ஹேண்ட் வாஷிங் வந்து வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாமே எல்ஐசின்னு ஒரு பிராண்டு, இங்கே லோக்கல் பிராண்டு தான், அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அதே மாதிரி ஆஸ்கம் பிராண்ட் வந்து இது வாட்டர் லைன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு. இதுலேயும் வந்து ஒரு சின்ன பெட்ரூமு. இது பெட்ரூம் வந்து எல்லாமே வந்து நிலவிலுமே மகாக்கனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். டோர் வந்து ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து செல்ஃபு வேறு செல்ஃப் எல்லாமே கொடுத்துட்டோம். அதுலேயும் ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது மேலே வந்து அட்டலை ஸ்பேசிங் பொருள் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன இடம் மாதிரி அட்டலை மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாத்ரூம் 6க்கு 4 சைஸ்ல வந்து இந்தியன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு ஷவர் எல்லாமே ஷவர் லைன் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஷவர் லைன் வால் மிக்சரு நார்மலாக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே இதுலேயே கொடுத்துட்டோம். ஏன்னா எல்லாருமே வந்து வெஸ்டர்னே யூஸ் பண்ணுறோம் கிடையாது, ஒரு சில பேர் நம்ம ஊரில் வந்து இந்தியன் யூஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு பாத்ரூம் வந்து வெஸ்டர்னு, ஒரு பாத்ரூம் வந்து இந்தியன், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் சில விஷயம் என்னன்னா இதுலேயும் வந்து கிச்சன் வந்து மேட் ஃபினிஷிங் கல்லு தான் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா கிச்சன் தான் மேக்ஸிமம் வந்து லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுற இடம். நிறைய பேர் என்னன்னா வலிக்கு விட்டுரும், ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதுக்கோசரம் வந்து கிச்சனில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து காசு பண்ணுறோம். ஏன்னா வலிக்கு விட்டு வந்துட்டோம்னா நம்மளோட ஆசையும் கிடையாது, அவங்களோட ஆசைக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸுக்கு என்ன ஆகும் இல்லை மேட்டுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்லோ பண்ணி விடுறப்ப அவங்களுக்கு கீழே விடுறது நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து மேட்டை போட்டு கொடுத்துட்டோம்னு அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வலுக்காது. ஏன்னா தண்ணி சிந்திடுவாங்க தெரியாது. அது வருஷம் மட்டும் கிச்சனில் மட்டும் நம்ம மேட்டை எப்பவும் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் சேம் அதான் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்குமே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணி வரப்போ நல்ல தண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க, இதுலேயே வந்து பிடிச்சிக்கலாம். உப்பு தண்ணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுமாரி வீட்டில் மொட்டை மாடி அப்படி போய் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லா ஸ்டெப்புக்கும் வந்து கிரானைட் வித் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரானைட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் கிரானைட் போட்டு யூஸ் பண்ணிட்டு நெத்தில் வந்து நம்ம என்ன ஃப்ளோர் போட்டோமோ அந்த ஃப்ளோர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 304 குவாலிட்டி அசஸ் ரெயிலிங்கு. இங்கே ஏன் நான் யூபிஎஸ்சி டோர் வச்சோம் தெரியுதா? ஏன்னா வந்து நம்ம அந்த பெட்ரூம் டபுள் சைடு ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கோசரம் வந்து நம்ம வந்து ஸ்லைடிங் யூபிஎஸ்சி டோர் வந்து இங்கே வந்து போயிட்டோம். வுட்டில் வந்து நம்ம ஸ்லைடிங் பண்ண முடியாது, அதுக்காக யூபிஎஸ்சி வந்து பண்ணிட்டோம். இது வந்து டேக்கஸ் வந்து ஹெட்ரூமாக வந்து கன்வெர்ட் பண்ணி கான்கிரீட் போட்டு முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷனுக்கு வந்து லேசர் கட்டிங் வித் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லேசர் கட்டிங் வர மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணோம். நார்மலாக வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட்டி கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இது வித்தியாசமாக இருக்குன்னு ட்ரையாங்கிள் ஷேப்பில் யூஸ் பண்ணி லேசரை கட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மேலே மொட்டை மாடிக்கு போகிற வந்து எம்எஸ் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுமா எம்எஸ் ரெயிலிங்கு இந்த எல் டைப் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வால் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இது எலிவேஷனுக்கோசரம் இந்த வால் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி தூக்கிட்டோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஒரு காமனாக அவங்க யூஸ் பண்ணுற காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் துவைக்கிற கல் சம்திங் எல்லாம் இங்கே வந்து கட்டிட்டோம். ஹெட்ரூம் மேலே வந்து 2 டேங்கு, நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்க்கு, உப்பு தண்ணிக்கு ஒரு டேங்க் வந்து மேலே வச்சு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துக்காட்டிக்கு ஹெட்ரூம் வந்து கன்வெர்ட் பண்ணி மேலே போட்டோம், அப்படியே கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே மேலேயும் வந்து பார்த்தோம்னா
இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் வியூ எப்படி தெரியும் நீங்களே பாருங்க. இப்போ கரெக்டாக மழை வந்து ஒரு மேகமூட்டமாக இருக்குங்காட்டிக்கு கிளைமேட்டே வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா வந்து ஊட்டி மலை. மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா எல்லாரும் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது ஊட்டி மலை. இது வந்து கோத்தகிரி, நேராக தெரியுது கோத்தகிரி. அது அந்த பக்கம் தெரியுது வந்து ஊட்டி மலை. நாங்கள் சும்மா அதான் மேட்டுப்பாளையக்காரங்க சொல்லுவாங்க, சும்மா வந்து எங்கள் போர் அடிச்சால வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து ஊட்டி போவோம் அப்படிங்கிற மாதிரி தான். போர் அடிச்சால வண்டி எடுத்துட்டு ஊட்டிக்கு டீ குடிக்க போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேஸுங்க எல்லாம் இங்கே இருக்குங்க எல்லாருமே. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வந்து ஒரு கார்டன் செட்டப் கேட்டாங்க. அதுக்கோசரம் வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப் வந்து கட்டிட்டோம். அது கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து உள்ளே வந்து டைல் சுட்டி இருக்கும். நாளைக்கு வந்து கார்டன் ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம உள்ளே வந்து தார்பாய் போட்டு அதுக்கு மேலே வந்து கார்டன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம இப்படியே வந்து கார்டன் ஒர்க் பண்ணோம்னா என்னன்னா நமக்கு ஓதம் ஏறி தண்ணியெல்லாம் சீப்பேஜ் ஆகும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கோசரம் இதை கட்டி விட்டு உள்ளே வந்து தார்பாய் போட்டு அவங்க கிராவல் உள்ஃபில் பண்ணி கார்டன் மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், காமன் பாத்ரூம். ஏன்னா வந்து அவங்க வாஷிங் மேலே வந்து துவைக்கிறாங்க, வாஷிங் மிஷினில் வச்சு யூஸ் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6x7 சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் இந்தியன் தான், இந்தியன் பேசன் இதில் வச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இது வந்து நம்ம பில்லர் இருந்தது டம்மி பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்புறம் ரைஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் இந்த மாதிரி டம்மியே பண்ணிடுது நம்ம கட் பண்ணாமல். இல்லைன்னா கம்பி மட்டும் தெரியுமா விட்டோன்னே சீக்கிரம் வந்து கரவுட் ஆகிரும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வால் வச்சுட்டு மேலே நம்ம எல்லாமே சில்மெட் காங்கிரீட் போட்டு வச்சுருக்கிறோம். ஏன்னா சில்மெட் காங்கிரீட் போட்டு வச்சோம்னா தான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து மழை தண்ணியெல்லாம் உள்ளே இறங்காது. அதனால சில்மெட் காங்கிரீட் வச்சு போட்டு வச்சுருக்கோம். இருப்பீங்க இந்த வீடு வந்து நம்ம வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரவுண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், 1500 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணிக்கலாம். மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வச்சுக்கலாம். 2500 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பில்டிங் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஓனர் இருக்கு மாதிரி 2 பர்பஸும், கீழே வந்து வாடகைக்கு ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இந்த இடம் வந்து எவ்வளோ காசுன்னு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த காசில் வந்து நம்மளால் இந்த பில்டிங் வந்து என்ன பண்ண முடியுமோ அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட அக்கா நமக்கு அக்கா தானே, அந்த ஒரு இதில் வந்து நம்ம நின்று அவங்க வந்து பண்ணி கொடுத்தோம். அவங்க சைடும் ஹாப்பியாக இருக்குது. அதுமாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேட்டுப்பாளையம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா எங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வீடு வந்து பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீடு நம்ம நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனல் லிங்க்லேயும் வந்து நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எதை ஒன்றா கால் பண்ணுங்கள். அதாவது வீடு எப்படி பார்த்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து தான் நம்ம அடுத்தது ஊக்குவிச்சே இருக்கும். நம்ம அதை அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இந்த வீடு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த அளவுக்கு பண்ணோம், இன்னும் என்ன நிறைய இருக்குது, என்ன குறை இருக்குன்னு தெரியும். அதுக்கு உண்டான ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவு இன்னும் என்ன பெட்டராக பண்ண முடியுது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.